மன்னா யோவான் 2வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை செய்ய விரும்புகிறார். குறைவுகளை நீக்கி சம்பூரணமாக சாப்பிட்டு ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலையை கற்றுக்கொண்டு வர விரும்புகிறார். பற்றாக்குறைகளை நீக்க விரும்புகிறார். அந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நினைத்து துதிப்பீர்கள். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவர். இனி நடத்த போகிற காரியங்கள் அற்புதமாய் அதிசயமாய் இருக்கும். திருப்தி அடைகிற ஒரு நிலைமைக்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். எல்லா குறைவுகளையும் நீக்குவார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனம். ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி. நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உம்முடைய ஜனம். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னதுக்காக நன்றி. துதிக்கிற காலத்தை கொண்டு வருகிறக்காக நன்றி. பற்றாக்குறைகளை நீக்குகிற ஒரு காலம் வருகிறக்காக நன்றி. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட போகிறக்காக நன்றி. சந்தோஷத்தினாலும் அற்புதங்களினாலும் நிரப்பி நடத்துங்க. ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.